அன்புக்குரியவர்களே, லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அந்த தக்காளி தோட்டம் அமோகமாக விளைஞ்சிருந்தது. சொத்து ஒன்றும் இல்லாமல் அபாரமான விலை, எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய விதமான விளைச்சல். கவலை தோய்ந்த நிலையில் அந்த மாப்பிள்ளை அமர்ந்திருந்தார். விருந்துக்கு வந்த மச்சான் கேட்டார், என்ன மச்சான், இந்த ஆண்டு அமோகமான விளைச்சலாட்டம் இருக்குது, அதற்கு ஏற்றவாறு விலைவாசியும் உன் பக்கமாக இருக்கிறது, ஏன் கவலை தோய்ந்த முகத்தில் இருக்கிறாய் என்று கேட்டார். மச்சான் பதில் சொன்னார், வழக்கமாக என் தோட்டத்தில் நிறைய சொத்து தக்காளி தான் இருக்கும், சொத்து தக்காளி. ஆனால் இந்த ஆண்டு எல்லாமே நல்ல தக்காளியாக இருக்கிறது. சொத்து தக்காளியை தான் வழக்கமாக என் ஆடு மாடுகளுக்கு போடுவேன். இப்பொழுது நான் என்ன செய்வது ஏனென்றால் எல்லாமே நல்ல தக்காளியாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டார். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் நம்முடைய கவலைகள் எல்லாம் இது போன்றுதான். பெரும்பாலும் நினைத்து பாருங்கள், நம்மில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் நம்மில் எழுகின்ற கவலைகள் பெரும்பாலும் இப்படிதான். நல்லா விளைந்திருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக சொத்து தக்காளி விளைஞ்சிருக்கிறது, விளையவில்லையே என்று வருத்தப்படுகின்ற மனிதர்களை போன்றுதான் நமது அன்றாட வாழ்வு இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நாம் எதை பற்றியெல்லாம் கவலை கொள்கின்றோம்? உணவு, உடை, நம்முடைய அன்றாட தேவைகளை குறித்து நாம் படுகின்ற கவலைகளை அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இப்படி சொல்லுகின்ற போது நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி எழும். என்ன தெரியுமா? அப்போ கவலைப்படாமல் என்ன செய்ய முடியும்? நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்பட முடியும்? நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்பட முடியும்? கவலைப்படுங்கள், சரியானவற்றை கவலைப்பட வேண்டும். நாம் கவலை கொள்வதெல்லாம் ஒன்று கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவோம், அல்லது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவோம். என்னைக்காவது நிகழ்காலத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கின்றோமா என்றால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நடந்து முடிந்த ஒரு செயலை நினைத்து நினைத்து கவலைப்படுவோம், அல்லது இன்னும் வராமல் இருக்கின்ற ஒரு செயலை குறித்து நினைத்து நினைத்து கவலைப்படுவோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நாள் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற பணிகள் என்ன? இன்றைய நாளில் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் என்ன? அதை நான் எப்படி பயன்படுத்துகின்றேன்? அதை பற்றி நாம் சிந்திக்கவே மாட்டோம். அதை பற்றி நாம் எப்போதுமே சிந்திக்கவே மாட்டோம். ஆனால் நம்மை குறித்து இறைவன் எப்பொழுதும் கவலை கொண்டிருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு முறைக்கு 3 முறைக்கு மேல் இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள். உணவு பற்றியோ, உடையை பற்றியோ, மற்ற எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுறதா எதை கிடைக்க போகுது? ஏன் சொல்கிறாரு? அப்புறம் நான் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவார்? நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கின்றோம், உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். யார்? கடவுள். நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். எப்படி சாமி சொல்கிறீங்க? அதான் உண்மை. நாம் துன்புறுவதையும், நாம் வேதனையில் இருப்பதையும், நாம் கஷ்டப்படுவதையும், நமக்கு என்ன தேவை என்பதையும் குறித்து இறைவனே எப்பொழுதும் கவலை கொண்டவராக இருக்கிறார். நம்மீது அவரே நம்மீது கவலை கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுதலை பயணம் எடுத்து பாருங்கள், 3ஆம் அதிகாரத்தில், என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்கள் கண்டேன், அவர் எழுப்பிய கூக்குரல் என் காதுகளுக்கு எட்டியுள்ளது. கடவுள் நம் துன்பங்கள் மீது குறித்தும்
நமது தேவைகள் குறித்தும் அவர் கவலை அறைக்கிறார். எனவே நாமே இறங்கி வந்துள்ளோம் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நாம் கவலைப்படுவதை விட நம்மை குறித்து இறைவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து இறைவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சொல்றாரு, நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நம்பிக்கை இழக்கூடாது. ஐயோ, எனக்காக யார் இருப்பார்கள்? அடுத்த உள்ளத்தில் மிகப்பெரிய கேள்வி, எனக்காக யார் இருப்பார்கள்? எனக்காக இந்த துன்பத்தை யார் தாங்குவார்கள்? எனக்காக இந்த கஷ்டத்தை யார் உதவுவார்கள்? கவலைப்பட வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம். விவிலியத்தில் இணைச்சட்டம் 36வது அதிகாரம் 36 வாசிக்கின்றோம். 36வது அதிகாரம் 6வது வாசிக்கின்றோம். வலிமை பெறுங்கள், அஞ்சாதீர்கள், அவர்கள் முன் அஞ்சு நடுங்காதீர்கள், ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். இப்போ நினச்சி பாருங்க, நிறைய முறை புலம்புவோம், ஐயோ எனக்காக யார் இருக்கிறாங்க, எனக்காக யார் போவாங்க, எனக்கு ஆள் பலம் இல்லையே, பணபலம் இல்லையே, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே, நான் கைவிடப்பட்டுட்டேனே அப்படி என்று நம்ம எல்லாரும் அன்றாட நடக்கின்ற ஒரு சில நிகழ்வுகளை குறித்து மிகுந்த கவலைப்படுவோம். அவர் தெளிவாக சொல்றாரு, அஞ்சாதீர், மன வலிமை பெறு. அடுத்து நமக்கு இருக்கிற பெரிய வேறு என்ன தெரியுமா? அடுத்தவங்களை குறித்து பயந்துகிட்டே இருப்போம். என்ன பண்ணுவாங்களோ, அவங்களாம் என்ன செய்திருவார்களோ? கவலைப்படாத, அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். நமக்காக, நம்முடைய மீட்புக்காக நமக்கு முன் செல்லக்கூடியவர். ஏனென்றால் அவரே அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். நம் கால் கல்லில் மேல் மோதாதபடி நம்மை தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இறைவன் இருக்கிறார். தாய் தன் குழந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன கடவுள் வாக்கு மாறாத கடவுள். எனவே நாம் கவலைப்படுவதை விட இறைவன் நம்மை குறித்து கவலை கொள்கின்றவராகவே இருக்கின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் நமக்கு கவலைகள் நிறைய எழுவது உண்டு. ஐயோ எனக்கு வயதாகிவிட்டது, யார் பார்த்து கொள்வார்கள், யார் எனக்கு உதவியாக இருப்பார்கள்? கவலைப்படாதீர்கள். திருப்பாடல் 46:1 வாசிக்கின்றோம், நரை வரும் வரை, நரை முடிகின்ற வரையிலும் நான் உன்னை சுமப்பேன், உன்னை உருவாக்கிய நானே உன்னை இறுதி வரை தாங்குவேன். எவ்வளோ பெரிய அற்புதமான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் பாருங்க. வயதாயிடுச்சு, என்னை யார் காப்பாற்றுவாங்க? அவர் சொல்றார், நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை உருவாக்கியவன், நானே உம்மை தாங்கிக் கொள்வேன் என்று ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் கவலை கொள்ளாமல் நிறைவோடு இருக்க முயற்சிக்கணும். நம்பிக்கை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏனென்றால் கடவுளே நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார். கடவுளே நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார். இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. இடுக்கணுற்ற வேளையில் உற்ற துணையும் அவரே. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் துன்பம் அடைகின்ற பொழுது, வேதனை அடைகின்ற பொழுது, அது உணவாயிருந்தாலும் உடையாயிருந்தாலும் மற்ற எந்த தேவையாக இருந்தாலும் நமக்கு அடைக்கலமாகவும் ஆற்றலமாகவும் இறைவன் இருக்கின்றார். நமது மிகுந்த கொடுமையான சூழலும் கூட இறைவன் நமக்கு உற்ற துணையாக இருந்து பாதுகாக்கின்றவராக இறைவன் இருக்கின்றார். இந்த நம்பிக்கை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆனால் பரிதாபம், பல வேளைகளில் நாம் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். பல வேளைகளில் நாம் இறைவன் தருகின்ற வாக்குறுதிகளை, ஆசீர்வாதங்களை இழந்த மக்களாக மாறிவிடுகின்றோம். அதனால் என்ன நன்மை அடைகின்றோம் என்றால், நாம் மன வலிமையை இழக்கின்றோம். நாம் நம்பிக்கை குறைகின்ற பொழுது நம்மில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், நாம் கவலையை பெறுகின்றோம். எப்பொழுது நம்பிக்கை முடிவு பெறுகிறதோ அப்பொழுது கவலை தொடங்குகிறது என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். பல வேளைகளில் நாம் இதை உணர அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கை முடிவு வைக்கின்ற பொழுது கவலைகள் வளர்கிறது. கவலைகள் வளர்கின்ற பொழுது நமது எலும்புகள் வலு இழக்கிறது, நமது சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு மங்கி போகின்றது. நிறைய பிரகாசமான வாழ்வு நமக்கு இருக்கும் முன்னாடி
நமக்கு முன் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நமது கவலையினால் எதையும் செய்ய முடியாமல் அப்படி விட்டு விடுவோம். அதுக்கு என்ன காரணம்? நமது கவலைகள், நமது தேவையற்ற கவலைகள், நமது அதீதியான கவலைகள் நம்மை இவ்வாறு நிலை கொள்ளை செய்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்தனுடைய அருளை ஆசிரை தேடி பலவிதமான கவலைகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிறோம். நம் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நம் கவலையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் அவரே நம்மை குறித்து கவலையாக இருக்கிறார். அவரே நம்மை குறித்து மிகவும் ஆர்வத்தோடு நம்மை தேற்றினராக இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட இடத்தில் நம்முடைய கவலைகளெல்லாம் இறக்கி வைப்போம். அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். இதைத்தான் நாம் கானாவூர் திருமணத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தாரை குறித்து கவலையாக இருந்தார்கள். அவருக்காக, அந்த குடும்பத்தாருக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசினார்கள். அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நீங்களும் நானும் இந்த அன்னையினுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த அன்னையிடத்தில் நம் கவலையெல்லாம் இறக்கி வைப்போம். நம் கண்ணீரெல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். நம் சுமைகளெல்லாம், நம் தேவைகளெல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம். இறக்கி வைக்காமலேயே நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் இப்போது வந்துவிட்டோம். மிகுந்த நம்பிக்கையோடு அவரிடத்தில் நம் கவலைகளை இறக்கி வைப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசி அந்த கானாவூர் திருமணத்தில் செய்த அதே அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்வார் நம்பிக்கையோடு இந்த படியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.